ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டு வேலை செய்கிறதுக்காக போயிருக்கும் போது நடக்கிற சம்பவங்கள் தான். இப்போ இருக்கிற எல்லா வீடுகள்லையும் கேமராவே பொறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அங்கேருந்து காய்கறிகளை தான் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. அந்த கேமரா இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு காய்கறிகளெல்லாம் மறைச்சி வைக்கிறது நல்ல தெளிவாகவே பதிவாயிருக்கு. இப்போ எல்லா வீட்டுக்குள்ளேயும் கேமரா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கும்போது அதில் 2 சப்பாத்தி எடுத்து அவங்களுக்காக மறைச்சி வச்சுக்கிறது தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற அம்மாவும் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா வீட்டு வாசல்லையும் ரோட்லையும் கிச்சனில் கூட கேமரா வந்துடுச்சு. அதனாலே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. எங்கள் வீட்டு வாசலில் தான் ஒரு ஷூ வச்சுருக்கிறாங்க. அந்த ஷூவை பார்த்தவர் திடீர்னு அதை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சா ஷூவை தூக்கிட்டு போவார் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இங்கேயும் ஒரு கேமரா இருந்திருக்கு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவம் தான். இவர் பைக்கில் வந்துட்டு இருந்தவர் திடீர்னு இந்த இடத்துல வந்ததும் அப்படியே பைக்கை நிறுத்திட்டாரு. கீழே இந்த கால்வாயில் யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஜல்லடை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த இரும்பு ஜல்லடையை பைக்கில் தூக்கி வச்சுட்டு ஆள் கிளம்பிட்டாரு பாருங்க. ஏதோ இரும்பு கடையில் போட்டு பணம் பார்க்கறதுக்காக. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் நம்ப முடியாத காட்சி தான். லாரி நிறைய பெரிய பாரத்தை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை மேலே ஏறி மெதுவாக அதை பிரித்து அதுலேருந்து 2 பாக்ஸை கீழே எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த லாரியே பாரம் அதிகமாக இருக்கிறதுனால மெதுவாக போயிட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி எப்படி பைக்கில் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் மேலே ஏறி இறக்கி இருக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் இதையும் ஒருத்தர் நல்லா கேமராவில் கேட்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களான்னு நினைக்கிற மாதிரி சம்பவம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த பொண்ணு பைக்கில் வந்தது திடீர்னு இந்த வீட்டு பக்கத்தில் வந்ததும் அப்படியே வண்டியை நிறுத்திடுச்சு. இந்த செடி மேலே தான் ஆசை. அந்த தொட்டியை எப்படியாவது தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்ததுல பைக்கு காலவாரி விட்டுடுச்சு பாருங்க. பைக் அவ்வளோ நேர்மையாக இருக்குது. இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஆளை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கடையில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். கடையில் மொத்தமாக 3 பேர் நிற்கிறாங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த லேடி மெதுவாக அந்த பாக்ஸில் கை வச்சு அதை கீழே எடுத்துட்டாங்க பாருங்களேன். இப்போ அந்த பாக்ஸ் எடுத்தது தெரியக்கூடாதுன்னு மற்ற பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அதே இடத்துல வச்சிடுறாங்க. ஆக மொத்தத்தில் ஏற்கனவே ஒரு பேக் எடுத்து பையில வச்சாச்சு. எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அந்த கடையில் இருக்கிற கேமராவில் சம்பவம் தெளிவாக பதிவாயிருக்கு. கடைக்காரர் இதையெல்லாம் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. வர ஆட்கள் கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த லேடி ஏதோ ட்ரெயின் ஏறுற மாதிரி மெதுவாக அந்த ட்ரெயின் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. வாசல்ல ஒருத்தர் போன் பார்த்துட்டே நிக்கிறாரு. அவர் முன்னாடியே போய் நிக்கிறாங்க. ஏதோ கேட்க போறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு டோர் பூட்டுற நேரத்துல போனை பிடிங்கிட்டு வேகமா கிளம்பிட்டாங்க. போனுக்கு சொந்தக்கார ஆளு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி சம்பவம் தான் இங்கேயே நடக்குது. இந்த ட்ரெயின் பாலம் வழியா போயிட்டு இருக்கு. சில பேர் இந்த படிக்கட்டில் உட்காந்துட்டே போன் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை குறி வச்சு பாலத்துல 2-3 பேர் தொங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. முதல்ல 2-3 பேரோட கை வரும்போது இந்த 2 பேருக்கும் தெரியல எதுக்காக கையை நீட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 3வது ஆளு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த போனை பிடுங்கிட்டாரு. போனை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் இதுக்காக தான் பாலத்துல தொங்கிட்டு நிக்கிறாங்களான்னு விஷயம் அதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல போனை பிடுங்கிறதுக்காகவே பாலத்துல தொங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது மதில்ல தொலை போட்டு ஆள் உள்ள போயிருக்கிறாரு பாருங்க. உள்ள போன ஆளை நல்லாவே லாக் பண்ணிட்டாங்க. உள்ள போனவருக்கு இப்ப வெளியே வர முடியல. அதுக்குள்ள பிடிக்கிறதுக்கு ஆட்களும் வந்துட்டாங்க. டார்ச் லைட் அடிச்சு முகத்தை பாக்குறதுக்கு தெளிவா ரெடியா இருக்கிறாங்க. உள்ள போனவர் ஏற்கனவே ராத்திரி முழுக்க வெளியே வர்றதுக்கு பார்த்துட்டே தான் இருந்திருக்கிறாரு. ஆனா அவரால் முடியல. 4 பேர் சேர்ந்து இழுத்தாதான் வெளியே வர முடியும் போல. வெளியே நாங்க 4 பேர் இருக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இழுத்து வெளியே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது பொருள் வாங்குறதுக்காக வந்தவர் அதை ஒரு பக்கம் எடை போட சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாக்கெட்டை நிரப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க. கடைக்காரர் இதை பார்த்தாலும் அதை பெருசா கண்டுக்கல. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கடைக்காரர் நம்மளை பார்க்கவே இல்லை. பார்க்காமலே நம்ம பாக்கெட்டை கொஞ்சம் நிறைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். சில பேர் இப்படியும் இருப்பாங்க போல. மற்றவங்களுக்கு தெரியாம அவங்களை கொஞ்சம் ஏமாத்துறதுல இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட குஷி. அப்படித்தான் இவரும் என்னதான் ஆள் டிப் டாப்பா இருந்தாலும் அந்த பாக்கெட்ல கொஞ்சம் எடுத்ததுல அப்படி ஒரு சந்தோஷத்துல ஆள் கிளம்பி போறாரு. கடைக்காரர் தான் பெரிய மனசுக்காரரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இவருக்கு பணமாலையே போட்டிருக்கிறாங்க. அவரு பணமாலையை போட்டுட்டு கெத்தா உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவர் செய்யற வேலையை பாருங்க. மெதுவா அந்த பணத்தெல்லாம் உருவி எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கிறாரு. பணமாலை போடும்போது இனி பக்கத்துல யார் யார் இருக்கான்னு உஷாரா பாத்துக்கணும் போல. இப்படியே 10 நோட்டு காணாம போயிரும் போல. ஆனா அதையும் ஒருத்தர் தெளிவா பார்த்து வீடியோவா கேட்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற அம்மா ஒரு பிள்ளையை தோளில் போட்டிருக்கிறாங்க. இதனால யாரும் அவங்கள பெருசாக கண்டுக்கல. ஆனால் அந்த அம்மா பண்ணுற வேலையை பாருங்க. 2 துணி எடுத்து அப்படியே கீழே வச்சுக்கிறாங்க. இப்போ பிள்ளையோட பிள்ளையா சேர்ந்து அந்த துணியும் இருக்கிறதுனால யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் கேமராவில் தெளிவாக பதிவாயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் எல்லாரும் சாரி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கூட்டமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல யார் உட்காந்துருக்கிறா, யார் எந்திரிச்சிருக்கிறா, யார் துணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்த்துட்டு இருக்கிறது முடியாத காரியம்.
ஏன்னா அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. 10 பேர் 10 ட்ரெஸ்ஸை கையில் தூக்கி வச்சிருந்தா யாரை பார்க்குறது? இருந்தாலும் கேமரா இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான். இதில் ஒருத்தவங்க ஒரு புடவை எடுத்துகிட்டு மெதுவாக கிளம்பி போகிறது தான் பார்க்குறோம். எப்படியெல்லாம் வாய்ப்பை தேடுறாங்க பாருங்கள். இங்கே இந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு டாகை தான் பார்க்குறோம். இங்கே கப்பலில் இருந்தவங்க இதை அப்படியே இந்த மரத்து மேலே ஏறி வர சொல்லியிருக்கிறாங்க. மரம் மிதந்துட்டு இருக்கிறதுனால அது மேலே மெதுவாக ஏறி நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ண சொல்லவும் அதுவும் ஜம்ப் பண்ணுது. அப்படியே கயிறை போட்டு அதை மேலே தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சாமர்த்தியமான டாக் தான். சொன்னதை கேட்டு எப்படி கரை வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மேல் தளத்தில் ஏதோ நெருப்பு பிடிச்சிருக்கு. பூனை அதோட குட்டியோடு சேர்ந்து மேலே இருந்து கீழே குதிக்கிறதுக்கு தயாராக இருக்கு பாருங்க. இப்படி ஒரு பூனை குதிக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாரும் பெரிய பெட்ஷீட்டாக கொண்டு விரிச்சிருக்கிறாங்க. நமக்காக தான் இவ்வளோ பெரிய தார்பாய் விரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுவும் நல்லா ஜம்ப் பண்ணி கரெக்டாக வந்து சேர்ந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு விசித்திரமான செலந்தி பூச்சி. மரமாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு குழியை தோண்டி அதுக்கு அதுவே ஒரு மூடியை ரெடி பண்ணி வச்சிருக்கு பாருங்க. மூடியை மூடிட்டு இந்த பூச்சி உள்ளதாக இருக்கும். இந்த மூடிக்கு மேலே வேற ஏதாவது பூச்சிகள் வரும்போது டக்குனு வெளியே வந்து அதை கேட்ச் பண்ணிடுமா. அப்படித்தான் அந்த மூடிக்குள்ளே கண்டிப்பாக பூச்சி இருக்குன்னு தெரிஞ்சே தொட்டாரு. தொட்ட வேகத்தில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்திருக்கு. ஏதோ இற கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு. இவ்வளோ பெரிய சிலந்தியா இருக்குது பாருங்களேன். இப்படிதான் இறையை இது கேட்ச் பிடிச்சு சாப்பிடுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கூண்டுக்குள்ள இருக்கிற குரங்கு கிட்ட இவரு குரலி வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாரு. நல்லா பல்ட்டி அடிக்கிறத பார்த்து குரங்குகளும் அங்கிருந்து பல்ட்டி அடிக்குது பாருங்க. இதுல இந்த 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ஆள் மட்டும் நடந்து போற மாதிரி சின்ன பாலமா போட்டிருக்கிறாங்க. இந்த குறுகலான பாலத்துல இந்த மாடுகள் நடந்து போற காட்சியை தான் பாக்குறோம். ஒரு மாடுக்கு கால் கொஞ்சமா வலிக்கிடுச்சு. வழுக்கின வேகத்துல அப்படியே தண்ணியில விழுந்துடுச்சு. ஏதோ உயரம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால கீழே விழுந்ததும் உடனே எந்திரிச்சு வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு விசித்திரமான தூண்டில தான் ரெடி பண்ணுறாரு. இது போட்ட வேகத்துக்கு எப்படி ஒரு மீன் சிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இழுத்தா இருப்பாருங்க. அவர் நினச்ச மாதிரி ஒரு பெரிய மீனை மாட்டியிருக்கு. தூண்டில்ல பல வகைகள் இருக்கு. அதுல இது கொஞ்சம் வித்தியாசமானது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த வீட்டில் வளர்க்குற டாகை எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிறாங்கன்னு தான். சாப்பாடெல்லாம் முடிஞ்சது. இப்போ அதுக்குன்னு தனியா ஒரு மெத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மெத்தையில போய் ஜம்முன்னு படுத்துக்கிட்டு பாருங்க. அதோட விடலை, இதுக்கு தனியா கொசுவலையும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இடத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கொசுவலையும் போட்டு விட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு பாசமும் பாதுகாப்பும் எந்த வீட்லயாவது கிடைக்குமா? அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பூனைக்குட்டி தலையில ஒரு கவர் மாட்டிருக்கு. அந்த கவரோட கண்ணு தெரியாம நடந்து வந்துட்டு இருக்கு. ரோட்ல பைக்ல போன ஒருத்தர் இதை பார்த்ததும் உடனே பைக்கை நிறுத்தி அந்த கவரை பூனைக்குட்டியோட தலையில இருந்து எடுத்து விட்டுருக்காரு. கூடவே பெரிய பூனை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்புக்கு நிக்குது பாருங்க. அடுத்தது இங்கிருந்து வீடியோல நம்ம பாக்குறது 2 குதிரைகள் சந்திச்சுக்குது. சந்திச்ச வேகத்துல சண்டையும் தொடங்கிடுச்சு. இந்த குதிரைகளை சண்டையில இருந்து பிரிச்சு சமாதானப்படுத்தி கொண்டு போறதுக்குள்ள இந்த 2 உரிமையாளர்கள் தான் படாத பாடு பட்டுட்டாங்க. இழுத்து கொண்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கிருந்து வீடியோவில் நம்ம பார்க்குறது தண்ணிக்குள்ளே ஏதோ கொம்பு மாதிரி தெரிஞ்சுது. கொம்பு இழுத்து பார்த்தா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் கிடைச்சிது. ஏதோ ஒரு மான் உள்ளே போய் சிக்கி இருந்திருக்கு. ஐஸ் கட்டியில் உறைஞ்சி கடைசியில் எலும்பு கூடாவே மாறிடுச்சு பாருங்க. பல மாதங்களுக்கு அப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஐஸ் கட்டியில் இந்த மாதிரி ஏதாவது சிக்கிக்குச்சுன்னா வெளியே வர்றது நடக்காத காரியம்.